ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு ஒர்க் எனர்ஜி பவர் இந்த டாபிக் வெறும் கான்செப்ட் செஷன். இது கான்செப்ட் செஷன், கான்செப்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் என்ன? ஒர்க் பற்றி ஃபுல்லாக படிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன டாபிக்? ஒர்க் அப்படின்றது ஒர்க்னா என்னென்ன டைப் ஆஃப் கான்செப்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத படிக்கலாம். ஓகே, கிளியரா? ஸோ ஆக்சுவலி ஒர்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் அ மினிட், சாரி. ஓகே, ஆக்சுவலி ஒர்க்னா என்ன? ஆக்சுவலி ஒர்க்னா என்ன? வேலை செய்யுது, வேலை இல்லை. ஸோ ஒர்க் அப்படின்னா ஒரு வேலை செய்யறத ஒர்க் அப்படின்றோம். இந்த ஒர்க்கு ஃபிசிக்கல் டேர்ம்ஸில், அதாவது ஃபிசிக்ஸோட டேர்ம்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு F.S, அதாவது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டாட், விச் இஸ் ஆக்சுவலி ஒர்க் அப்படின்றது இட் இஸ் ஏ ஸ்கேலார் ப்ராடக்ட், நாட் வெக்டார் ப்ராடக்ட். ஒர்க் அப்படின்றது இட் இஸ் ஏ ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகேவா? கிளியரா புரிஞ்சிச்சா? ஒர்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு F.S. இதே தீட்டால ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் ஒர்க் கொடுத்துட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? மாடுலஸ் வரும்போது அப்படின்னா, லிசன், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு F mod cos theta. ஸோ இதுதான் ஒர்க்கோட இது. கிளியரா? ஃபார்முலா டன்? புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டேர்ம்ஸோட டெஃபினிஷன் என்ன சொல்லிட்டேன்? ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட், காஸ் தீட்டா. ஓகேவா? ஒர்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு F.S, Fs காஸ் தீட்டா. சிம்பிளா சொல்லணும்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு Fs காஸ் தீட்டா. ஓகேவா? நல்லா இருக்கு. இப்போ ஒர்க்கோட யூனிட்ஸ் என்ன? இதுக்கு SI யூனிட்டும் இருக்கு, CGS யூனிட்டும் இருக்கு. CGS யூனிட்டும் இருக்கு, SI யூனிட்டும் இருக்கு. SI யூனிட் என்னவா இருக்கும் சொல்லுங்க? வாட் இஸ் SI யூனிட்? இங்க பாருங்க, ஒர்க் ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்டோட யூனிட் என்ன? மீட்டர். அவ்வளவுதான். SI யூனிட் நியூட்டன் மீட்டர். புரியுதா? நியூட்டன் மீட்டர். ஆர் இத ஜோல், இதுவும் எடுத்துக்கலாம் யூனிட். இப்போ CGS நியூட்டனுக்கு என்ன? CGS யூனிட் ஆக்சுவலி டைன் அப்படின்றது வரும், ஆர் ஆர்க். இதுதான் CGS யூனிட். ஓகேவா? கிளியரா? ஒர்க் பத்திய ஒரு சின்ன கான்செப்ட் இது, அதாவது சின்ன இன்ஃபர்மேஷன். ஒர்க்னா என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அதோட யூனிட்ஸ் என்ன. புரிஞ்சுதா? இது 1 2 3 4 பாயிண்ட்ஸ். கிளியர்? ரைட்? நெக்ஸ்ட், இப்போ 1 ஜோல் இஸ் ஈக்குவல் டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 ஜோல் இஸ் ஈக்குவல் டு 10⁻7 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எம்சிக்யூஸ்ன்றது சால்வ் பண்ணும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புரியாது. ஓகேவா? இப்போ தீட்டா, காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. எந்த தீட்டாவாக இருந்தால் ஒர்க் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சில கண்டிஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இது காஸ் தீட்டா, காஸ் 30, காஸ் 60, காஸ் 180 இது தெரிஞ்சா போதும், இது ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, 0 டிகிரியில் இருக்கு, அப்போ ஒர்க் என்ன? அதாவது 0 டிகிரினா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்போ தீட்டான்றது 0 டிகிரி. அப்போ ஒர்க் என்னவா இருக்கும்? ஒர்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு Fs காஸ் தீட்டா. ஆமாவா? Fs காஸ் தீட்டாவா? ஸோ இந்த Fs காஸ் தீட்டா காஸ் 0 டிகிரி எவ்வளோ? காஸ் 0 டிகிரி is equal to 1. So work is equal to வெறும் Fs. புரியுதா? theta, if theta is equals to 0 degree, work done is equals to Fs மட்டும்தான், cos theta வராது. புரியுதா? next, if theta is equal to 180 degree, theta 180 degree அப்படின்னா opposite direction, forceம் displacementம் opposite directionல இருக்கு. அப்ப theta எவ்வளவா இருக்கும்? cos 180 என்ன? cos 180 degrees equal to -1. Okay, cos 180. So work
work is equals to Fs cos 180 degree is equals to minus Fs. Okay, clear? Next, third one. If theta is equals to 90 degree, ஒருவேளை theta அப்படின்றது 90 degreesல இருக்கு, அதாவது இந்த மாதிரி ஆங்கிள் இருக்கு, இது ஃபோர்ஸ், இது டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி இருக்கு, which is 90 degreesல present ஆயிருக்கு. அப்போ ஒர்க் எவ்வளவா இருக்கும்? cos 90 என்ன? cos 90 0. So work done is equal to Fs cos 90 degrees. Hence 0 is the answer. புரியுதா? These are the some important conditions. புரியுதா? If theta is equal to 0 degree, 180 degree, 90 degree. ஓகேவா? ஜஸ்ட் காஸ் ஃபார்முலா தெரிஞ்சா, அதாவது காஸ் தீட்டா வேல்யூஸ் தெரிஞ்சா சிம்பிளா இது நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சிம்பிளா வந்து அப்ளை பண்ணிடலாம் எம்சிக்யூஸ்ல. ஒருவேளை தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா வந்து டேபிள் காஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் கத்துக்கோங்க. சைன் வேல்யூஸ், காஸ் வேல்யூஸ், tan வேல்யூஸ். ஓகே, சைன் காஸ் tan வேல்யூஸ் டேபிள். கிளியரா? நெக்ஸ்ட், இப்போ ஒர்க் பத்தி எல்லாம் சொன்ன நல்லா தான் இருக்கு. ஒர்க் டன் இன் வேரியபிள் ஃபோர்ஸ், ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸ். Listen carefully. Work done by variable force. அதாவது force அன்றது single force இருந்தா work is equals to Fs cos theta போட்டு solve பண்ணிடலாம். No problem. Variable forceனா force அன்றது x axis, force அன்றது x axisலயும் இருக்கலாம், y axisலயும் இருக்கலாம், z axisலயும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா work done by variable forces அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னவா எடுத்துப்போம்? இன்டிகிரேஷன் யூஸ் பண்ணும். அதாவது work done is equals to F dot S. ஓகேவா? இதை வந்து டிஃபரன்ஷியேஷன் dw is equals to F ds சொல்லலாம், இல்ல இஸ் ஈக்குவல் டு F dr கூட எடுத்துக்கலாம். நோ ப்ராப்ளம், ரெண்டுமே ஒண்ணுதான், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இப்போ இன்டிகிரேட் பண்ணோம். w is equals to integration dw is equal to F ds is equal to, இதை r கூட எடுத்துக்கலாம்னு சொன்னல, so F dr. ஓகேவா? ஸோ இது S1 S2, இது வந்து R1 R2, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? F அப்படின்றது இங்க என்னவா இருக்கு? வேரியபிள் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ Fx into dx, ஸோ அது SX R எதுவா வேணாலும் எடுத்துக்கலாம். Fx into dx plus Fy into dy plus Fz into dz. புரியுதா? ஸோ Fx into x1 x2, இது y1 y2, இது z1 z2. Clear? Done? So this is very important. Okay? Clear? So இது W, work done. Variable forces, work done by variable forces. Clear? இங்க வரைக்கும் just 3 pages. work na work done by variable forces சொல்லிருக்கேன். Clear? Done? இப்போ என்னன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸ்ல இருக்கிற, அதாவது அந்த ஃபோர்ஸ்ன்றது அவுட் சைட் சரௌண்டிங்ஸ்க்கு மூவ் ஆகாது, அதிலே கன்சர்வ் ஆகி இருக்கும். தட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா ஓப்பன்டா இருக்கிறது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிசன், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸில் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இட் டு நாட் டிபெண்ட் ஆன் த பாத். இட் டு நாட் டிபெண்ட் ஆன் த பாத் மேலே டிபெண்ட் ஆகாது. அதாவது எந்த வழியாக போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏலேருந்து பிக்கு நம்ம மூவ் ஆகணும். நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் இப்படி போகலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் ஷார்ட்கட்டில் போகலாம், ஆர் இந்த மாதிரியும் போகலாம். ஆமாவா? எந்த பக்கம் வேணாலும் போகலாம். திஸ் இஸ் 1, செகண்ட் ரூட், தேர்ட் ரூட். ஆமாவா? ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த பாத் மேலே டிபெண்ட் ஆகாது. பாத் மேலே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது டிபெண்ட் ஆகாது. ஓகேவா? கிளியர்? ஸோ இட் depends only on initial and final positions.
ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ஸ் மேலே மட்டும்தான் டிபெண்ட் ஆகும். ஓகேவா? ஒருவேளை இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த ஒர்க் டன் இருக்குல்ல, இது வந்து ரவுண்ட் ட்ரிப்பில் போச்சு, அதாவது எந்த ஒரு ஓப்பனிங்கும் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ட்ரிப்பில் போச்சு அப்படின்னா அது வந்து 0. ஸோ ஒர்க் டன் by conservative force in round trip in round trip is equal to 0. ஞாபகம் வச்சுக்கோங்க, is equal to 0. அதாவது நான் என்ன சொன்னேன், it do not depend on the path அப்படின்னு சொன்னேன். ஸோ பாத் மேலே டிபெண்ட் ஆகாது அப்படின்னா W1 first way is equal to W2 second and equal to W3 third way. ஸோ இது எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத், இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் மேலே தான் டிபெண்ட் ஆகும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி MCQஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, கிளாரிட்டி இருக்கணும். ஸோ W1 is equal to W2. இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் a conservative force. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்றது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்றது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? கிளியரா? திஸ் இஸ் ஆல் அபவுட் த சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, கிளியர்? டன். Next, conservative force. It do not depend on the path. It just only depend on the initial and final positions. It ரொம்ப important and this point is also important. Very, very important. Okay. Next. இப்போ non-conservative force. Non-conservative force. Non-conservative force. Okay. நல்லா இருக்கு. அதே மாதிரி A to B க்கு மூவ் ஆனும். அது இந்த மாதிரியும் மூவ் ஆகலாம், ஸ்ட்ரைட்டாகவும் இல்லை இந்த சைட்லேயும் மூவ் ஆகலாம், இப்படியும் போகலாம். ஸோ தேர் ஆர் 3 ways, ரைட்? 3 ways. ஸோ இப்போ இது என்னன்னு பார்க்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த பாத் மேலே டிபெண்ட் ஆகும். அது எந்த வழியாக போகிறோம் அப்படின்றத பாத் மேலே டிபெண்ட் ஆகும். அண்ட் டஸ் நாட் depend on initial and final positions. Initial and final positions மேல depend ஆகாது. Work done by non-conservative force in round trip is not equal to 0. It is not equal to 0. Non-conservative force la round trip la it is not equal to 0. Ipo work done, it depends on the path, right? So W1 is not equal to W2 is not equal to W3. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய வாட்டி MCQஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியரா? டன். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட், இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன? எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஏர் ட்ராக். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கிளியரா? ஒர்க்னா என்ன? ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸஸ். ஒர்க் டன் பை வேரியபிள் ஃபோர்ஸஸ் ஒன்று. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன? நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன சொல்லியாச்சு. கிளியரா? புரிஞ்சிச்சா? டன். கிளியர்? ஜஸ்ட் கான்செப்ட் நோட்ஸ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிவிஷன் டைமில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம MCQs பண்ணும் போது இதை பற்றி ஒர்க் பற்றி எப்படி அப்ளை எப்படி பண்ணுறது கொஷின்ஸில் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது எனர்ஜி. ஒர்க் முடிஞ்சிச்சு. Now energy. ஓகே, இப்போ எனர்ஜியில் ஃபர்ஸ்ட் எனர்ஜின்றது கைனட்டிக் எனர்ஜி. ஆக்சுவலி கைனட்டிக் எனர்ஜி அப்படின்றது என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி, எப்படி ஜென்ரேட் ஆகுது கைனட்டிக் எனர்ஜி? சொல்லுங்க, எப்படி கைனடிக் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது? அதாவது ஒரு பாடி அப்படின்றது மோஷன்ல இருக்கும் போது ஜென்ரேட் ஆகிற எனர்ஜியை வந்து அது வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்றோம். எனர்ஜி டியூ டு பாடி, டியூ டு மோஷன்னால இருக்கிற எனர்ஜியை வந்து
கைனடிக் எனர்ஜி அப்படின்றோம். அதாவது எனர்ஜி டியூ டு மோஷன், இது கைனடிக் எனர்ஜி அப்படின்ட்டு சொல்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கைனடிக் எனர்ஜி அப்படின்றது ஃபார்முலா half mv ஸ்கொயர். ஆமாவா? half mv ஸ்கொயர். கிளியர்? டன். half mv ஸ்கொயர் அப்படின்றது ஃபார்முலா. நெக்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இது ஒரு ட்ரெயினோ ட்ரக்கோ ஏதோ ஒன்று, பஸ்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. யோ கன்வீனியன்ட். ஓகே, எந்த மாதிரி இருக்கோ எடுத்துக்கோங்க. இந்த வெஹிக்கலில் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இது ஏ, இது எம். ஸோ எம். இங்கே வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, அதாவது பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. பஸ் மூவ் ஆகுது. ஸோ பஸ் போயிட்டு இருக்கிறது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. இவர் பி. ஓகேவா? ஸோ எஸ், ஓகே. ஸோ இவர் பி. கிளியரா? நல்லா புரியுதா? நல்லா கேளுங்க. இப்போ ஏ பொறுத்த வரைக்கும் எம் அப்படின்றவர் ரெஸ்ட்ல இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஏ பொறுத்த வரைக்கும் எம் அப்படின்றது ரெஸ்ட்ல இருக்கிறார். அதே வந்து பி பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்னு ஏ இருக்கட்டும் எம்மா இருக்கட்டும், இவர் வந்து மோஷன்ல இருக்கார். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஏ பொறுத்த வரைக்கும் எம் அப்படின்றவர் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. பி பொறுத்த வரைக்கும் எம் அப்படின்றவர் மோஷன்ல இருக்காரு. எஸ் ஆர் நோ? கிளியர்? ஸோ ஏ பொறுத்த வரைக்கும் எம் அப்படின்றவர் ரெஸ்ட்ல இருக்காரு. ஹென்ஸ் என்ன கைனடிக் எனர்ஜின்றது என்ன? மோஷனே இல்லை, மூமெண்டே இல்லை. அது கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? 0. ஸோ பி பொறுத்த வரைக்கும் எம் அப்படின்றவர் மோஷன்ல இருக்காரு, அதாவது மூமெண்ட் நடந்துட்டு இருக்கு. Hence, kinetic energy is not equal to 0. Clear? Done. Next. So, hence, இங்க என்ன சொல்லலாம்னா kinetic energy அப்படின்றது it's a frame dependent. எங்கிருந்து பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப important. Frame dependent kinetic energy அப்படின்றது. Clear? Kinetic energy அப்படின்றது frame dependent. Next. இந்த kinetic எனர்ஜிக்கும் அண்ட் லீனியர் மொமெண்டம்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதாவது ஒரு இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அது ஒரு ஈக்குவேஷனா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் பை 2m அப்படின்ற ஒரு ஃபார்முலா. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் பை 2m. பி இஸ் நத்திங் பட் லீனியர் மொமெண்டம். இப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் பை 2m. இப்போ லீனியர் மொமெண்டம் கேட்டாங்க கொஸ்டின்ல, கைனடிக் எனர்ஜி பேஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னா கைனடிக் எனர்ஜி, அதாவது வெயிட், P is equals to root 2mk kinetic energy. ஸோ இது இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிளியரா? டன். ஸோ கைனடிக் எனர்ஜி. ஸோ இங்கே இன்னொன்று ப்ராப்ளம்ஸில் நிறைய கேட்டிருப்பாங்க, லீனியர் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் எம் அப்படின்ட்டு மாஸ். ஓகே, கிளியரா? டன். இப்போ ஒரு நோட் பாயிண்ட். That is all about kinetic energy. ஒருவேளை questionsல வந்து percentage change in momentum அப்படின்னு கேட்டிருக்காங்க. questionல percentage change in momentum. just இப்போ கேட்டுக்கோங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் போது உங்களுக்கு நல்லா புரியும் எதை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு. percentage change in momentum is equal to கேட்டாங்க அப்படின்னா it is equal to change by original into 100. this is a formula. ஓகேவா? அதாவது சேஞ்ச் பண்ண போற மொமெண்டமும் ஒரிஜினல் மொமெண்டமும் இன்டு 100 போட்டா பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்றது வந்துடும். ஓகே, அதாவது P final minus P initial by P initial into 100. ஓகே, கிளியரா? டன். நெக்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி. புரிஞ்சுச்சா? ஒர்க் எனர்ஜி பார்த்தோம். இப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் என்னன்னு பார்க்கலாம். ஒர்க் எனர்ஜி தியரம். ஆக்சுவலி ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்ன சொல்லுங்க? ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்ன? Work energy theorem is nothing but work done by all the forces is equal to change in kinetic energy. அதாவது note this, work done by all the forces is equal to change in kinetic energy. Kinetic energy la change.
எல்லா ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ஒர்க் டன் பை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? எல்லா ஃபோர்ஸஸும் ஒன்று கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அதனால தான் ஆல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ்னா கிராவிடேஷன், ஃப்ரிக்ஷன், ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்ஷன், external force. So இதெல்லாம் சேர்ந்து kinetic energy. Change in kinetic energy is nothing but kinetic energy final minus kinetic energy initial. Okay? Clear? Done? Okay ba? So this is work energy theorem. இது MCQsல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே? ஜஸ்ட் நோட்ஸ் கான்செப்ட் செஷன் தானே, அதனால ஜஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஓகேவா? கைனடிக் எனர்ஜி முடிஞ்சிச்சு. இப்போ கைனடிக் எனர்ஜி முடிஞ்சிச்சுல, இன்னொரு எனர்ஜி என்ன இருக்கு? பொட்டென்ஷியல் எனர்ஜி. இன்னொரு எனர்ஜி என்ன? பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றது இருக்கு. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆக்சுவலி பொட்டென்ஷியல் எனர்ஜியை யூல டினோட் பண்ணுவோம். நார்மலாக என்னென்னா ஃபிசிக்ஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜியை செப்பரேட்டாக டிஃபைன் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு மட்டும்தான் டெஃபினிஷன் அப்படின்றது ஃபிசிக்ஸில் இருக்குது. அதாவது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது யூவில் டினோட் பண்ணோம்ல, ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல். திஸ் இஸ் த சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கிளியரா? இதுதான் சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. கிளியர்? ஓகே, ஸோ இட்ஸ் அ சிம்பிள் திங், அவ்வளோதான். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபர்தராக பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு அப்புறம் கிராவிடேஷனல் சாப்டர் இருக்குல்ல, அந்த கிராவிடேஷனல் சாப்டரில் அகெயின் வரும் என்னன்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் யூவில் தான் டினோட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm1m2 by r ஸ்கொயர். G is nothing but gravitational constant. Gravitational field படிக்கும்போது gravitation chapterல நம்ம பார்க்கலாம். Okay? So this is all about potential energy, gravitational potential energy. Clear? Done? இப்போ சில cases, some cases. இப்போ சில cases இருக்கு. Case number 1 என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேளை ஒரு பாடி, ஒரு ஆப்ஜெக்டே வந்து ஒரு ஹைட்டில் இருக்குது, அதாவது இவ்வளோ ஹைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு பாலோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஜெக்ட் அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா, அப்போ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னா u இஸ் ஈக்குவல்ஸ் டு mgh. சிம்பிள், இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக ஒரு ஹைட்டில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து u இஸ் ஈக்குவல்ஸ் டு mgh அப்படின்றது. கேஸ் நம்பர் 2, இப்போ ஆப்ஜெக்ட் அப்படின்றது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் ஒரு செயினோ ஒரு பாலோ ஏதோ ஒன்று இருக்குது. சாரி, ஒரு பாலே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோரில் ஒரு பால் இருக்குது, ஆமாவா? இந்த பால் வந்து ஃப்ளோரில் இருக்குது, ஒரு சர்டைன் ஹைட்டில் இல்லை. அப்போது ஹைட் இங்கே என்ன? 0. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? u இஸ் ஈக்குவல்ஸ் டு 0வாக தான் மாறும். ஓகேவா? ஃப்ளோரில் இருந்தால் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றது 0 தான். கிளியரா? டன். ஒருவேளை கேஸ் நம்பர் 3, ஒருவேளை சேம் எடுத்துக்கலாம், ஒரு ஹைட்டில் இருக்குது. ஓகே, அதாவது ஒரு செயின் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு ஹைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கோ ஒரு செயினோ இருக்குது. இது ஒரு ஹைட், இதில் ஹாஃப் கேட்டிருக்காங்க. ஹாஃப் கேட்டாங்கன்னா h/2 ஆர் l/2 லென்த் எல்ல. ஸோ அதை ஹாஃப்னா l/2. ஸோ அப்போது u இஸ் ஈக்குவல்ஸ் டு mgl/2. h இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்போ என்ன அர்த்தம்? l/2ன்னு அர்த்தம். திஸ் இஸ் அ ஃபார்முலா. So these are the some kind of cases. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இன்னும் இருக்கு, லைக் செமி சர்க்குலர் ரிங், செமி சர்க்குலர் டிஸ்க். இப்போ சொல்கிற ஜஸ்ட் அது ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரொட்டேஷனல் மோஷன் படிப்போம்ல, அப்போ அது தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து செமி சர்க்குலர் கேஸ் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் செமி சர்க்குலர் மோஷனுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? மோஷன் இல்லை, சாரி, ரிங்குக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? அதாவது இந்த மாதிரி இருக்கும் செமி சர்க்கிள் தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது மேலே ஒரு செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி இது மேலே ஒரு செயின் இருக்குது. ஓகேவா, செயின் இருக்குது. ஸோ இது சென்டர் ஆஃப் மாஸ், இது ஹைட். செமி சர்க்குலர் 2r pi by வரும், இது 2r by pi. ஸோ ஹென்ஸ் potential energy is equals to mg2r by pi. Very important. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரொட்டேஷனல் மோஷன் படிக்கும் போது சிம்பிளாக நம்ம கற்றுக்கலாம். அங்கே ஃபார்முலா தெரிஞ்சால் இது சிம்பிளாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு தெரிய வேண்டிய எல்லா ஃபார்முலாமே வந்து இது மட்டும்தான், யூனிவர்சல் ஃபார்முலா. ஸோ இது தகுந்த மாதிரி அந்த கேசஸை தகுந்த மாதிரி நம்ம ஹெச் மாற்றிட்டே போனோம்னா சிம்பிளாக பொட்டென்ஷியல் எனர்ஜியை டிரைவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதாவது செமி சர்க்குலர் டிஸ்க். செமி சர்க்குலர் டிஸ்க், அது ரிங்கு, இது டிஸ்க். இங்கே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து mg4r by 3 pi. mg4r by 3 pi. இது செமி சர்க்குலர் டிஸ்க். ஓகேவா, இது சென்டர் ஆஃப் மாஸ் சர்டைன் ஹைட்டில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் 4r by 3 pi. கிளியரா? டன்? ஓகே, புரிஞ்சுச்சா? இது some of the cases. Next என்னன்னா next kind of potential energy, which is spring potential energy. எத்தனை kinds of potential energy இருக்கு பாருங்க. spring potential energy. ஓகே, gravitational potential energy, spring potential energy, normal potential energy, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க கேசஸ் இதெல்லாம். ஸோ ஆக்சுவலி வந்து potential energy springல வந்து half kx square, half kx square அப்படின்றது தான் ஸ்ப்ரிங் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. ஓகேவா, half kx square. இப்போ ஒரு கேஸ் இருக்கு, அதாவது ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், இது ஒரு பாடி. ஓகே, இந்த கைண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கு. இந்த ஸ்ப்ரிங் அப்படின்றது நம்ம ஸ்ட்ரெச்சும் பண்ணல, அதே மாதிரி கம்ப்ரஸும் பண்ணல. அப்படின்னா ஒரே இடத்துல இருக்கு. அப்போ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஒரே இடத்துல இருக்கு, அதாவது சேஞ்ச் ஆனா பொட்டென்ஷியல் எனர்ஜி வரும். ஒரே இடத்துல இருக்கு, ஸ்ட்ரெச்சும் பண்ணல, கம்ப்ரஸும் பண்ணல, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்ல இருக்கு. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஜீரோவா இருக்கும். நம்பர் 2. இன்னொன்று என்னன்னா, அதே மாதிரி தான் ஒரு பிளாக். இந்த வாட்டி இந்த பிளாக்கை வந்து, இந்த பாடியை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணோம். இந்த பாடியை என்ன பண்ணோம்? ஸ்ட்ரெச் பண்ணோம். இந்த பாடியை ஸ்ட்ரெச் எக்ஸ் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ்க்கு ஸ்ட்ரெச் பண்ணும். அப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து half kx square. அதே மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலும் half kx square மட்டும்தான். ஓகேவா, ஒரிஜினல் ஸ்டேட்டில் இருந்தால் u is equals to 0வாக வரும். மிச்சம் எல்லாமே u is equals to half kx square. Done. Am I clear? Okay. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஈக்குலிபிரியம். இந்த ஈக்குலிபிரியம் அப்படின்றது ஆக்சுவலாக என்னன்னா, இந்த ஈக்குலிபிரியம் 3 ஸ்டேட்ஸில் இருக்குது, 3 டைப்ஸ், அதாவது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இன்னொன்று அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், இன்னொன்று நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இப்போது இந்த ஈக்குலிபிரியமோட ஒரு சின்ன கிராஃப், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிராஃப் வச்சு தான் நீங்கள் நிறைய எம்சிக்யூஸ் பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஓகே, ஸோ this point is unstable and this point is stable and this is neutral. புரியுதா? இப்போ ஒரு பால் இங்க பிளேஸ் பண்ணோம்னா அதே இடத்துல நிக்குமா? நிக்காது. கண்டிப்பா இந்த பக்கமும் கீழே விழுந்துரும். ஆமாவா? hence it is unstable. அதே பாலை கீழே இங்க பிளேஸ் பண்ணோம்னா ஒரே இடத்துல தான் நிற்கும். மேலே போகுமா பால்? கிடையாது. இங்க போகுமா? போகாது. ஒரே இடத்துல இருக்கும். hence it is stable. நியூட்ரல், அதாவது மேலேயும் போகாது கீழேயும் வர, அதாவது மேலேயும் போகாது கீழேயும் இறங்காது. ஸோ ஒரே இடத்துல இப்படியே தான் கான்ஸ்டண்டா இருக்கும். hence it is neutral. ஓகேவா? அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள், நியூட்ரல். புரியுதா? இதோட
ஃபார்முலா என்னன்னா F net is equals to F conservation is equals to minus du by dr which is equal to 0. இதோட ஃபார்முலா. ஓகே, கிளியரா? இது என்னன்னா இதுக்கு F net எல்லாத்துக்குமே வந்து ஸ்டேபிளாக இருக்கட்டும், அன்ஸ்டேபிளாக இருக்கட்டும், நியூட்ரலாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே F net அப்படின்றது 0. பட் இங்கே என்னன்னா நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றது ஸ்டேபிளுக்கு மினிமமாக இருக்கும், மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அன்ஸ்டேபிளுக்கு மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி, நியூட்ரலுக்கு கான்ஸ்டன்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றது இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து சேம் டு சேமாக தான் ப்ரெசென்டாக இருக்கும். ஓகேவா? கிளியரா? டன். equilibrium, spring potential energy, work energy, theorem, energy. ஓகேவா? உங்களுக்கு தேவைப்படுற எல்லா கான்செப்டுமே என்சிஆர்டி பேஸ்டு எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? இதுக்கு மேலே எதுவும் படிக்க தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் எம்சிக்யூஸ் தானே சால்வ் பண்ணணும். அந்த எம்சிக்யூஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? பயப்படாதீங்க, போதும், இவ்வளோ போதும் இன்ஃபர்மேஷன். எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணும்போது நம்ம புதுசாக கற்றுக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஓகே, இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சமாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கொஞ்சம் தான் இது. ஓகேவா? இவ்வளோ போதும் கான்செப்ட். ஓகே, இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இவ்வளோதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. இதை வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் இருக்குல்ல, அந்த ஒர்க் எனர்ஜி தியரம்ல இந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் வரும். ஓகேவா? கிளியரா? ஸோ இவ்வளோதான். மெக்கானிக்கல் எனர்ஜினா என்ன அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி, அவ்வளோதான். சாரி, கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அவ்வளோதான். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், இப்போ ஒர்க் முடிஞ்சிச்சு. எனர்ஜிஸ் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதில் கிராவிடேஷனல், ஸ்ப்ரிங்கு, ஸோ இந்த மாதிரி ஈக்குவிலிபிரியம், ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆமாவா? டன். நெக்ஸ்ட் ஃபைனலாக இருக்கிறது என்ன? இப்போது பவர். ஒர்க்கு முடிஞ்சிச்சு, எனர்ஜி முடிஞ்சிச்சு. நவ் பவர் டெஃபினிஷன் என்னன்னா, பவர் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அதாவது எனர்ஜின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒர்க் பண்ண. ஸோ அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபரை வந்து பவர் அப்படின்வோம். எனர்ஜி டிரான்ஸ்ஃபரை என்ன சொல்வோம்? பவர் அப்படின்னுட்டு சொல்வோம். பவர் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் ஆர் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ இந்த பவர் அப்படின்றது அகெயின் வந்து ஆவரேஜ் பவர் அப்படின்னு இருக்கு. ஆவரேஜ் பவர், தட் இஸ் P average is equal to work upon time. ஸோ இந்த ஒர்க்கை வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்பான் டைம் கூட ஃபார்முலா எடுத்துக்கலாம். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்பான் டைம். ஓகேவா? ஒருவேளை இந்த பவர் பண்ணுறது ஆவரேஜ் இல்லாமல் இன்ஸ்டன்டேனியஸ் பவராக இருக்குது. இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இன்ஸ்டன்டேனியஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது dw by dt. டபிள்யூனா என்ன சொன்னேன்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆமாவா? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். F ds by dt. F ds by dt என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இஸ் வெலாசிட்டி. ஸோ F into V. ஸோ P instantaneous is equals to F into V. கிளியரா? டன். இது இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகே, கிளியரா? டன். இப்போ பவரோட சில டேர்ம்ஸ், கண்டிஷன்ஸோ அந்த மாதிரி ஒரு நோட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ பவர் அப்படின்றதும் வந்து ஒர்க் எப்படி ஸ்கேலார் குவான்டிட்டியோ பவரும் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இந்த பவரோட SI யூனிட் என்னவா இருக்கும்? SI யூனிட் பவர் வந்து வாட். நெக்ஸ்ட், SI யூனிட் பவர் வந்து வாட். இதோட இன்னொரு யூனிட் என்ன? அதர் யூனிட் வந்து ஹார்ஸ் பவர். அதாவது 1 horsepower is equals to 746 watt. 1 horsepower எவ்வளோ? 746 watt.
இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஞாபகம் இருக்கா? இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட் என்னவா இருக்கும்? என்ன இது வந்து இதோட கனெக்டட், பவருக்கு கனெக்டட். ஸோ இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியோட யூனிட் என்னவா இருக்குன்னா கிலோவாட் ஹார். ஓகேவா? கிளியரா? ஸோ 1 கிலோவாட் ஹார் இது வந்து எம்சிக்யூஸில் கேட்பாங்க. எம்சிக்யூஸில் யூனிட்ஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக கேட்பாங்க. அப்போ யூனிட்ஸ் கொடுத்தப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ் ஈக்குவல் டு 3.6 into 10⁶ ஜூல். ஓகே, கிளியரா? இன்னும் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸோ ஃபைனல், திஸ் இஸ் லாஸ்ட் ஒன். இப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு கொஷனில் பர்சன்டேஜ் சேஞ்ச் கொடுத்துட்றாங்க. அதாவது இது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இந்த பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா ஒருவேளை பர்சன்டேஜ் 3%, 10% இதுக்குள்ள சின்ன சின்ன பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க கொஷனில் அப்படின்னா, நம்ம எரர் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே வந்து பர்சன்டேஜஸ் லைக் 300%, 400% இந்த மாதிரி கொஷின்ஸில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் எரர் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. டைரக்ட் மெத்தட் ஏதோ அது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது எம்சிக்யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர். ஓகே, ஸோ ஒர்க், எனர்ஜி, பவர் முடிஞ்சிச்சா? டன். சிம்பிள், ரைட்? நோட்ஸ் இவ்வளோதான். இதுக்கு மேலே நோட்ஸ் வேணாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அங்கே படிக்கணும் இங்கே படிக்கணும்னு. நோட்ஸை விட்டுருங்க, இவ்வளோதான் நோட்ஸ். இதுக்கு மேலே தான் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், நான் கொடுக்குற கொஷின்ஸ், நான் சொல்கிற கொஷின்ஸ், அண்ட் தென் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் எங்கே பார்க்குறீங்களோ. அண்ட் மஸ்ட் அண்ட் ஷுட் என்சிஆர்டி கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணி முடியுங்க. என்சிஆர்டியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கொஷின், எக்ஸசைஸ் கொஷின்ஸு, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸு, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிஒய்க்யூஸ் நானே கிளாஸில் போஸ்ட் பண்ணுறல. ஸோ அந்த பிஒய்க்யூஸ் பார்த்து முடிச்சுட்டு, ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குல்ல அதில் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இதை முடிங்க. ஓகேவா? என்சிஆர்டி மஸ்ட் அண்ட் ஷுட். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இது பேஸ்டாக வந்து நம்ம கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.